தங்கச்சி பையனை பார்க்கலான்னு மாமா பெங்களூர் வரைக்கும் வந்துருப்பாரு. இந்த பையனுமே ஐடில ஒர்க் பண்றான். 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான். இருந்தாலுமே வேலை செய்யற இடத்துல ரொம்பவும் பிரஷரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கடுப்பாகிறான். அப்பன்னு பாத்து எங்க மாமா கால் பண்ணி நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே வீட்டை திறக்க முடியாது, எல்லாமே சென்சார், நானே வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறான். அதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. ஆக்சுவலா இவங்க பொண்ணுக்கு பெரிய ஐடில ஒர்க் பண்ற பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாரு. இவங்க தங்கச்சி ஏற்கனவே அவங்க பையனுக்காக பொண்ணு கேட்டிருப்பாங்க. ஆனா இவர் வெயிட் பண்ண சொல்லிருப்பாரு. இப்ப இதை பார்த்ததுமே தங்கச்சிக்கு கால் பண்ணி கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. அதை கேட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா இவ சின்ன வயசுல இருந்தே இவங்க மாமா பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்காக தான் காத்துட்டு இருப்பான். இந்த பொண்ணுமே டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. இவங்க கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே இலவசமா மருத்துவம் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இப்ப அப்பாவும் கல்யாண விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இந்த பொண்ணுமே நீங்க எந்த மாப்பிள பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி சொல்றாரு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரியவர் இருப்பாரு. இவருக்கு அப்பா இல்லாதனால இவரை தான் அப்பாவா பாக்குறாரு. இவரோட பையனுமே ஐடில வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பையன் அனுப்பி வச்ச காசுல 2 லட்ச ரூபாய் பணத்தை இவர்கிட்ட கடனா கொடுக்குறாரு. அந்த ஹீரோவும் ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணு பாக்கிறதுக்காக இவங்க சொந்த ஊருக்கு வராரு. அதை பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட அப்பாக்கு இவங்க சொந்த தங்கச்சி கிடையாது, வளர்ப்பு தங்கச்சியா தான் இருப்பாங்க. அதனாலேயே சுத்தி இருக்க சொந்தக்காரங்களா அவங்க பொண்ணுக்கு நீ எவ்வளவு வரதட்சணை போடுவோன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவரோட தங்கச்சி இவரோட பொண்ணே எனக்கு பெரிய தங்கம் தான், அதை விட எனக்கு பெரிய வரதட்சணை தேவைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த ஊருக்காரங்களுக்கு பத்திரிகை கொடுக்கும் போது கூட என்னோட மாப்பிள்ள பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப இந்த பொண்ணோட காது படவே இவங்க அப்பா வரதட்சணையே போடாம அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு கேலி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. இங்க மாப்பிள்ள பொண்ணுக்காக கேண்டிட் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போட்டோகிராஃப்லாம் அனுப்பி விடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத மாதிரி போட்டோகிராஃப்லாம் வேணாம்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ ஒர்க் பண்ற கம்பெனில ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்ஜென்ட்டா வர சொல்றாங்க. நீங்க பண்ண ப்ராஜெக்ட் லண்டன் வரைக்கும் போயிருக்கு, நீங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், நாளைக்கே நீங்க லண்டன் கிளம்பணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ இன்னும் நாளே எனக்கு கல்யாணம் இருக்கு, எப்படி சார் போக முடியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அவரு கல்யாணத்தை வேணா வேற நாள தள்ளி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவனுக்கு கோவம் வந்து வேலையை விட்டுட்டு வந்து இனிமேல் நான் உங்களை விட்டுமே அந்த பொண்ணை விட்டு பிரிய முடியாது, நான் உங்க கூட இருக்க இந்த ஊர்லயே நான் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி பொண்ணோட வீட்டுல சுத்தமா சொல்லாம கல்யாண வேலையை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு புடவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க அத்தையே ஒரு புடவையை செலக்ட் பண்ணி உனக்கு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இருந்தாலுமே அதை தான் எடுத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட சித்தப்பா துபாயில இருந்து வந்திருப்பாரு. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பேசும்போது கலாச்சி விட்டுறாங்க. அதான் ரொம்ப கோபமா வராரு. அந்த சண்டையிலேயே மாப்பிள்ளைக்கும் வேலை போயிடுச்சு, விவசாயம் தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போய் இவங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்டதுமே ஒரு கோவப்பட்டு இந்த கல்யாணத்தை வச்சு நிறுத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா அவங்க தங்கச்சி கோச்சுப்பாங்கன்னு பாட்டு போற டிஜே மூலியமா சண்டையை வர வைக்கிறாரு. அதை பார்த்த மாப்பிளையுமே கோவப்பட்டு அடிச்சிராரு. இதுவே பெரிய பிரச்சனை ஆகி கல்யாணம் நிக்கிற அளவுக்கு வந்துருது. அப்ப ஃப்ரெண்டு ஹீரோ கூப்பிட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதனால இந்த கல்யாணமே நின்னு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா ஹீரோ நானே இந்த கல்யாணத்தை நிறுத்ததாண்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த நாள் பஞ்சாயத்தையும் கூட்டி பேசும்போது டிஜே மாப்பிளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஹீரோ கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, ஆனா நான் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதை கேட்டதுமே இந்த பொண்ணோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இவங்க தங்கச்சி நான் ஒரு தடவை என்னோட பையன் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏன்டா சாரி கூட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா ஹீரோ அழுதுகிட்ட என்கிட்ட கேக்குறீங்களே இந்த கல்யாணத்துல சம்மந்தமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆக்சுவலா ஒரு நாள் கேண்டிட் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிருப்பான். ஆனா அந்த பொண்ணு கோவத்துல இவங்க வாங்கி கொடுத்த புடவை நகையெல்லாம் தூக்கி போட்டு சின்ன வயசுல இருந்து என்னோட முடிவை இது வரைக்கும் யாருமே கேட்டதில்ல, என்ன ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. இதை கேட்டதுமே இவங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எல்லாமே பார்த்து பண்ணண்டா, ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு சொல்லி நினைக்கவே இல்லைன்னு அவங்களுமே அழுகுறாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை இந்த பொண்ணோட அப்பா சீப்பா பாத்துட்டு போறாரு. அப்ப இவங்க தங்கச்சியும் இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணம் என்னோட பையன் கிடையாது, உங்களோட பொண்ணு தான், உங்களோட பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே சரி விடுமா பாத்துக்கலாம், என்னோட பொண்ணுக்கும் அவளுக்கு பிடிச்ச வேற ஒரு இடத்துல பாக்குறேன்னு சொல்லி ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு ஐடி வேலை செய்யற மாப்பிளைய மட்டும் பார்க்க சொல்றாரு. அதே டைம்ல இந்த பொண்ணுமே காலேஜ்ல ஒருத்தர் செமினார் மீட்டிங்ல ஒருத்தவங்க நம்மள ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட பாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இல்லாத போதுதான் அந்த பாசமே நமக்கு புரிய வருது. நம்ம பக்கம் மட்டும் இருந்து யோசிச்சு பாக்கறனா அவங்க பக்கமும் யோசிச்சு பார்த்தா அவங்களோட வழி புரியும் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான் இந்த பொண்ணுமே அவங்க அத்தையோட சைடுல இருந்து நினைச்சு பாக்குறாங்க. அவங்க அத்தையோட பாசம் இப்பதான் புரிய வருது. சோ இதை ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை திரும்பவும் நடத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பா அவன் ஐடி வேலை போனதால தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணேன், திரும்பவும் இந்த கல்யாணம் நடக்காது, ஐடில வேலை செய்யற மாப்பிள்ளை தான் உனக்கு பாப்பான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்பதான் ஹீரோ ஐடி வேலையை விட்டதுக்கான காரணத்தை அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். ஆக்சுவலா ஒரு நாள் பத்திரிகையை கொண்டு போய் பொண்ணோட அப்பா வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரியவர் கிட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அவரு ரொம்ப காய்ச்சல்ல படுத்துட்டு இருப்பாரு. என்னோட பிள்ளையுமே ஐடில ஃபாரின்ல வேலை செய்யறான், எப்படியோ படிக்க வச்சு அங்க அனுப்பி வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்ன பாத்துக்க கூட ஆள் இல்லாம கடைசி காலத்துல யாருமே பாத்துக்க கூட ஆள் இல்லாம அனாதையே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு. அதை பார்த்ததுமே தான் இவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த வேலையை விட்டுருக்கான்.
அப்பன்னு பார்த்தா அந்த பெரியவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. இந்த பொண்ணோட அப்பா அவங்க பையனுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. ஆனா அந்த பையன் இப்போதைக்கு என்னோட கம்பெனில நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க, இப்ப நான் லீவ் போட்டு வந்தானா என்னையும் தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பெரியவர் இறந்தே போறாரு. திரும்பவும் கால் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அவங்க புள்ள போனை கட் பண்ணிடுறான். இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, எவ்வளவு சம்பாதிக்கிறன்றது முக்கியம் இல்ல, கடைசி காலத்துல நம்மள பாத்துக்க நம்ம பசங்க கூட இருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் பாக்கணும். அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க, இவனால நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு அந்த பெரியவருக்கு புள்ளையா இவர் தான் கொல்லி வைக்கிறாரு. அதே டைம்ல இவங்க பொண்ணுக்குமே உடம்பு சரியாத போகுது. அப்ப அத்தை தான் வந்து பாத்துக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்க அத்தை கிட்ட இவ்வளவு நீங்க பாத்துக்கிட்டத நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கடைசியில இந்த பொண்ணோட அப்பாவே அவங்களோட தங்கச்சி கால விழுந்து உன்னோட பையனை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஐடில வேலை செய்யற மாப்பிள்ள தான் வேணும்னு இருந்தா, ஆனா கடைசி காலத்துல நம்ம பாத்துக்க ஆளே இல்லாம அந்த பெரியவர் அனாதை இறக்கும் போதுதான் உன்னோட பையன் வேலையை விட்டு நம்மளுக்காக இங்க வந்ததுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு தோணுது. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அழுதுகிட்டே ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க.